இந்த அப்டேட் எந்த வருஷம் வந்ததுன்னா 2023ஆம் ஆண்டு. ரைட், 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல தான் இந்த அப்டேட்டை முதல் அறிமுகப்படுத்தினவர். வணிகங்களுடைய பொருளாதார நோக்கம் என்னன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரிதானே? இந்த வணிகங்களுடைய பொருளாதார நோக்கங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இது அரசாங்கத்துடைய பொருளாதார அரசாங்கத்தினுடைய பொருளாதார நோக்கம். இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார நோக்கத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் அதனுடைய இலக்குகளை எழுதலாம் என்று படிச்சிருக்கோம். எப்போ படிச்சாங்க? இது 2023ஆம் ஆண்டு வந்த அப்டேட். நான் உங்களுக்கு 2024 படிப்பு கேட்கல, ஸ்டார்ட்லேயே உங்களுக்கு இது என்ன செய்த படிச்சுட்டாச்சு. சரிதானே? அப்ப வணிகங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொருளாதார நோக்கம் என்ற இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி மாற்றி எழுதலாம்? அரசாங்கத்தினுடைய பொருளாதார இலக்குகள் என்று மாற்றி எழுதலாம். அப்ப அரசாங்கத்தினுடைய பொருளாதார நோக்கங்கள்னு சொல்லி எத்தனை விஷயம் இருக்கு? 5 விஷயம் இருக்கு. ரைட், 5 விஷயம் என்னென்ன? பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி, பூர்ண வேலைவாய்ப்பு. சரிதான்? இப்படி 5 விஷயம் இருக்கு. இந்த 5 மட்டும் படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் மட்டும் படிச்சா காணாது. அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளாதார நோக்கத்துக்கும் என்ன எழுத தெரியும்? இலக்குகள் எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்படி எழுத தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த 2023ஆம் ஆண்டு வந்த பாஸ்ட் பேப்பர்களை செய்திருக்கலாம். அப்ப இதை ஏற்கனவே படிச்சுட்டோம். இதுக்கு என்ன நோட்ஸ், இதுக்கு இலக்கு அப்படி எழுதுறதெல்லாம் ஏற்கனவே நாங்க பார்த்தாச்சு. அப்படி இந்த வீடியோ பார்த்துருக்கிற யாருக்குமே இதை நீங்க எப்படின்னா உங்க கேள்விப்படையில் எப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் யூனிட் 3 இந்த பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி. யூனிட் 3 இந்த பிளேலிஸ்ட்ல இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு. சரிதானே? மற்றபடி என்னோட படிச்சாக ஏற்கனவே உங்களுக்கு கோப்பிலே இருக்கு. சரிதானே? இப்போ கவனிப்போம். அப்ப இது ஏற்கனவே படிச்சதுனால நான் ரெண்டுக்கு விளங்கப்படுத்தாம ஆகவே நான் போயில வேணா ஒன்றுக்கு மட்டும் விளங்கப்படுத்தும். இப்ப பாருங்க, பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி என்று வச்சுக்கொள்வோம். பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்கு எப்படி நீங்கள் இலக்கு எழுதுவீங்க? பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி ஒரு நாட்டில் நடக்கணும்னா மொத்தம் 4 விஷயம் இருக்கும். ஒன்று, அந்த நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன செய்யணும்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியாக அதிகரிச்சு கொண்டு போகும். சரிதானே? ரெண்டாவது, அந்த மானுட சமூக சுட்டிகள் சொல்லி 3 விஷயங்கள் இருக்கு. அப்ப மானுட சமூக சுட்டிகள்ல ஒரு அதிகரிப்பு வரணும். அப்ப அந்த மானுட சமூக சுட்டிகள் என்னென்ன இருக்கு? கல்வி மட்டம், ஆயுள் எதிர்பார்க்கை, சுகாதார வசதி. இந்த 3ம் ஒரு நாட்டில் அதிகரிக்கும். சரிதான்? இந்த 4 விஷயமும் தான் அரச பொருளாதார நோக்கங்கள்ல பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி என்ற நோக்கம் அரசாங்கம் நிறைவேற்றிக் கொள்ளணும்னா அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள். இப்படி எல்லா பொருளாதார நோக்கத்துக்கும் தனித்தனியாக என்ன இருக்கு? இலக்குகள் இருக்கு. வரைவிலக்கணத்தை வச்சு நீங்களே என்ன செய்யலாம்? அதை எழுதலாம். சரிதானே? அதுக்கு விரிவான விளக்கம் பண்ணணும்னா அந்த வீடியோவில் நீங்க போய் பார்க்கணும். இப்போ நாங்கள் இந்த கேள்வியை செய்வோம் பார்ப்போம். முதலாவது, சுகாதார வசதியை அபிவிருத்தி செய்தல். சுகாதார வசதியை அபிவிருத்தி செய்யலாம். என்னது? பொருளாதாரம். அப்போ பொருளாதார நோக்கம். ரைட், பொருளாதார நோக்கம். அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கு? இதுல அரச இலக்குகள் என்னன்னு கேட்டிருக்கு. என்ன அப்ப என்னத்தை நிறைவேற்றுவதற்கான இலக்கு? இது பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தியை நிறைவேற்றுவதற்கான இலக்கு. சரியா? அடுத்தது, வரி கொடுப்பனவை மேற்கொள்ளு. வரி கொடுப்பனவை மேற்கொள்ளு எதை நிறைவேற்றுவதற்கான இலக்கு? நியாயமான வருமான பரம்பல். நியாயமான வருமான பரம்பலை நிறைவேற்றுவதற்கான இலக்கு. சரிதானே? வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தலை உறுதி செய்தல். பூரண வேலைவாய்ப்பு. அந்த வரி கொடுப்பனவை மேற்கொள்ளல் இருக்கல்லோ, அது இலக்குக்கு வருமா? நான் மாறி சொல்லிட்டேன். வரி கொடுப்பனவை மேற்கொள்ளல் எந்தெந்த வேலை? வணிகத்தின் வேலை. டேஷ்போர்ட் வணிகம் போட்டு வைங்க. மாறி சொல்லிட்டேன். சரியா? வணிகம் போட்டு வைங்க. அடுத்தது, வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தலை உறுதி செய்தல். விளைத்திறனான வள பயன்பாடு. சரியா? அடுத்தது, வருமான மீள் பகிர்வு. நியாயமான வருமான பரம்பல். சூழல் இணக்க வணிகங்களை உருவாக்குதல். அது வணிகத்தின் பிரச்சனை, அது அரசாங்கத்தின் இல்லை, வராது. வட்டி வீதங்களை கட்டுப்படுத்துதல். அரசாங்கம். பொருளாதார நிலைப்புத்தன்மை. இறை கொள்கையை பின்பற்றுதல். அது வணிகம் செய்ய வேண்டியது. தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல். வணிகம் செய்ய வேண்டியது. அப்ப இங்க அரச இலக்குகள் ஆவாரது ACDF. சரிதானே? ACDF.
அப்ப 2023 பிறகு இந்த அடிப்படையில் இன்னும் கேள்வி வரையில சரிதானே, இன்னும் கேள்வி வரையில் அதுக்கு பிறகு அப்ப இந்த ஐடியாவை எடுத்து வச்சுக்கணும் சரிதானே. ரைட், அடுத்தது பார்ப்போம். உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் டேஸ் ஒதுக்கினை பேணுவதுடன் என்ன ஒதுக்க போறோம்? காசு ஒதுக்கு. ரைட், அது என்ன ஒதுக்கு? காசு ஒதுக்கு. ரைட், அது எதுக்கு சமனானது? எதுக்கு சமனானது? பொதுமக்கள் வணிக வங்கியில் போடுற நிலையான கணக்குக்கு சமனானது படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்லி தருவேன், அது திருப்பி ஒரு கேட்போம். வணிக வங்கிகள் இருக்கு, பொதுமக்கள் இருக்கணும், இலங்கை மத்திய வங்கி இருக்கு, உலக வங்கிகள் இருக்கு. உலக வங்கி மற்றும் IMF மாதிரியான நிதி நிறுவனங்கள், ரைட், இப்படி அமைப்புகள் இருக்கு. இதுதான் மொத்தமா எங்க உலகத்தின் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் சரிதானே. இப்ப இலங்கைக்குரிய நிதி கட்டமைப்பு நாங்கள் படிப்போம் தான், அதே மாதிரி உலகத்துக்குரிய நிதி கட்டமைப்பு சரிதானே. அப்ப இலங்கை மத்திய வங்கி மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன இருக்கும்? அமெரிக்கா மத்திய வங்கி. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மத்திய வங்கி இருக்கு. இதுதான் உலகத்தினுடைய நிதி கட்டமைப்பு. இப்ப பார்ப்போம், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு போறேன். பொதுமக்கள் வணிக வங்கியில வந்து 3 வகையான வாய்ப்புகளை போடலாம். என்ன 3 வகையான வாய்ப்புகளை போடலாம்? என்னென்ன வாய்ப்பு? இப்படி பார்த்தா ஞாபகம் இருக்கா? என்னென்ன வாய்ப்பு? நிலையான வாய்ப்பு, சேமிப்பு வாய்ப்பு, நடைமுறை வாய்ப்பு. நிலையான வாய்ப்பு, சேமிப்பு வாய்ப்பு, நடைமுறை வாய்ப்பு. இதே மாதிரி வணிக வங்கிகள் தாங்கள் ஏற்கின்ற வாய்ப்பின் ஒரு பகுதியை எங்க போடணும்? இலங்கை மத்திய வங்கியில போடணும். அந்த கணக்குக்கு என்ன பெயர்? காசு வைப்புன்னு சொல்லிருப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த வைப்புக்கு என்ன பேர்? காசு வைப்பு. அது அந்த கணக்குக்கு பேர், ஆனா அது ஒரு ஒதுக்கு பேர். அந்த ஒதுக்குக்கு என்ன பேர்? அந்த கணக்குக்கு பேர் காசு வைப்பு. அந்த ஒதுக்குக்கு என்ன பேர்? சட்ட ரீதியான அல்லது நியதி ஒதுக்குன்னு பேர், ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி இலங்கை மத்திய வங்கி உலக வங்கியில அல்லது IMFல இப்படியா இதை விட மேலே இருக்கிற உயர்ந்த நிதி நிறுவனங்கள்ல தங்களுடைய தங்கங்களை மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை வைப்பு செய்யும். அப்ப பொதுமக்கள் என்னத்தை கொண்டு வைப்பு செய்யணும்? பொதுமக்கள் இலங்கை காசு கொண்டு, ஸ்ரீலங்கன் காசு கொண்டு வைப்பு செய்யும். பெரும்பான்மையான சமயங்கள் வெளிநாட்டு காசு வைப்பு செய்யலாம், நார்மலா ஸ்ரீலங்கா காசு வைப்பு செய்யும். வணிக வங்கியில் அந்த ஸ்ரீலங்கா காசு தூக்கி யார்கிட்ட வைப்பு செய்யும்? வைப்பு செய்யும் இலங்கை மத்திய வங்கி வைப்பு செய்யும். ஆனா இலங்கை மத்திய வங்கி உலக வங்கியில கொண்டு வைப்பு செய்யக்குள்ள தங்கமாகவோ அல்லது ஒரு வெளிநாட்டு நாணயமாகவோ கொண்டு போய் உலக வங்கியில வைப்பு செய்யும் சரிதானே. அந்த வைப்புக்கு பேர் உலக வங்கியில வந்து வைப்பு செய்யற வைப்பு பேர் வெளிநாட்டு நாணய வைப்பு அல்லது வெளிநாட்டு நாணய ஒதுக்குன்னு சொல்லுவோம் சரிதானே. அப்ப இதை சொல்றது வெளிநாட்டு ஒதுக்கு அல்லது வெளிநாட்டு நாணய வைப்புன்னு சொல்றது. ரைட், இவ்வளவு விஷயம் நாங்கள் ஏற்கனவே என்ன செய்துட்டோம், படிச்சுட்டோம். இது ஏற்கனவே அப்டேட்டா வந்ததுன்னு சொல்லி 2023 அப்டேட்டா வந்த விஷயம் இது ஏற்கனவே என்ன செய்தாச்சு, படிச்சாச்சு. ரைட், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவெல்லாம் செய்திருக்கேன். முதல் தங்கம் மட்டும் சொல்லி போங்க அப்படின்னா இப்போ தங்கமும் வெளிநாட்டு நாணயம். அப்போ உலக வங்கியில் கொண்டு இலங்கை மத்திய வங்கி வைப்பு செய்ய டாலர்ல வைப்பு செய்யும். இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய டாலர் காசை எங்கள் இலங்கையில் இருக்கிற டாலரை வந்து எங்கே வைப்பு செய்யும்? உலக வங்கியில் வைப்பு செய்யும். ஆனா இந்த வணிக வங்கி வந்து இலங்கை மத்திய வங்கியில் வைப்பு செய்தல் வேண்டும். சட்ட ரீதியான ஒதுக்கல் நியதி ஒதுக்கு இது கட்டாயம் வைப்பு செய்யும். ஏன்? அது சட்டம், இலங்கை மத்திய வங்கியில சட்டம் நியதி ஒதுக்குன்னா இவ்வளவு வீதம் நீங்க கட்டாயம் வைப்பு செய்யலாம் வேண்டும். ஆனா ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கி உலக வங்கியில கொண்டே காசை வைப்பு செய்யணும்ன்றது கட்டாயம் இல்லை. அப்ப தங்கத்திலையும் வெளிநாட்டு நாணயத்திலையும் வைப்பு செய்யணும்னு சொல்லி இந்த பெர்சன்டேஜ்ல வைப்பு செய்யணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கணுமோ இல்லை. ஆனா அப்படி இருந்தாலும் இலங்கை மத்திய வங்கி உலக வங்கியில கொண்டு என்ன செய்யும்? வைப்பு செய்யும். அதுக்கு நான் காரணம் சொல்லியிருப்பேன். எங்கள் நாட்டினுடைய காசுன்ற பெருமதி அந்த வைப்புல தான் தங்கி இருக்கு. அப்ப எங்கள்கிட்ட நிறைய தங்கமும் டாலரும் இருந்தால் தான் எங்கள் நாட்டு இலங்கை காசுக்கு என்ன இருக்கும்? பெருமதி இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கு வருவோம். உரிமம் பெற்ற வணிக வங்கியில் மத்திய வங்கியில் என்ன ஒதுக்கினை பேண வேணும்? காசு ஒதுக்கினை பேண வேணும். சரிதானே? இலங்கை மத்திய வங்கி சட்ட ரீதியான என்ன ஒதுக்கு? வெளிநாட்டு ஒதுக்கினை எங்க பண்ணணும்? உலக வங்கிகளில் பேண வேணும். சரிதானே? இது 2023 இந்த விஷயம் வந்தது. சரிதானே? ஆனா அதுக்கு பிறகு இதுல கேள்வி வரையுது. சரிதானே? அதுக்கு பிறகு கேள்வி வந்தா
இந்த கான்செப்டை வச்சு வராது. ஏன் ஏற்கனவே இதில் வந்து சட்டரீதியான ஒதுக்கும் வெளிநாட்டு ஒதுக்குனா கேள்வியாக வந்திருக்கும் 2023 வெளிநாட்டு ஒதுக்கப்பட்ட வழியில் சட்டரீதியான ஒதுக்கப்படி வந்துச்சு. சரிதானே? அப்போ இது ஏற்கனவே வந்துட்டபடியா இனி கேட்குற புதுசாக தானே கேட்பேன். ஒன்று அந்த கேள்வி எதை பற்றி இருக்கும், வெளிநாட்டு ஒதுக்குன்ற இந்த வெளிநாட்டு நாணய சேமிப்பு அல்லது வெளிநாட்டு நாணய ஒதுக்குன்ற இந்த வார்த்தையை வச்சிருக்கலாம், அல்லது இது ஏன் தேவை என்று இருக்கலாம். அப்போ என்ன செய்ய போகிறோம், அடுத்தது எப்படி கேள்வி வரலாம். ரைட், ஒரு கேள்வி பார்த்துட்டோம். இனி பார்க்க போகிறோம் இந்த வெளிநாட்டு ஒதுக்க வச்சு எப்படி கேள்வி வரலாம். எழுதுவோம். இலங்கை மத்திய வங்கி கேள்வியா, இலங்கை மத்திய வங்கி உலக வங்கிகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தில் வெளிநாட்டு நாணய கையிருப்பினை பேணுவதற்கான காரணங்கள் 4 தருக. வெளிநாட்டு நாணய கையிருப்பினை பேணுவதற்கான தேவைப்பாடுகள் 4 தருக. தேவைப்பாடுகள் 4 தருக. தேவைப்பாடுகள் 4 தருக. அப்ப கூட தெரியாதல்லோ. ஃபர்ஸ்ட் எழுதுங்க, நம்ம இதை விளங்கப்படுத்துறேன். முதலாவது சர்வதேச வர்த்தக செலவுகளை மேற்கொள்ள சர்வதேச வர்த்தக செலவுகளை மேற்கொள்ள சர்வதேச வர்த்தக செலவுகளை மேற்கொள்ள பிராக்கெட்டுக்கு போடுங்க. இறக்குமதி கட்டணம் அல்லது கடன் செலுத்தல்கள், இரண்டாவது கடன் செலுத்தல்கள். இறக்குமதி கட்டணம், கடன் செலுத்தல்கள். இரண்டாவது காரணம் ரூபாய் மதிப்பை நிலைநாட்ட. ரூபாய் மதிப்பை நிலைநாட்ட ரூபாய் மதிப்பை நிலைநாட்ட. மூன்றாவது நாட்டின் நம்பகத்தன்மையை காட்ட. நாட்டின் நம்பகத்தன்மையை காட்ட. நாட்டின் நம்பகத்தன்மையை காட்ட. நாலாவது அவசர கால வெளிநாட்டு பண தேவையை நிறைவு செய்ய. அவசர கால வெளிநாட்டு பண தேவையை நிறைவு செய்ய. அவசர கால வெளிநாட்டு பண தேவையை நிறைவு செய்ய. எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 4. அப்ப கவனிக்கணுமா இல்லையா? ஏன் எல்லா ஏரியாலையும் போடலாம். பார்ட் 1 போடலாம், பார்ட் 2 போடலாம், MCQ போடலாம், எல்லா ஏரியாலையும் போடலாம். சரி, அப்ப பாப்போம் முதல்ல இருந்து. அப்ப என்ன விளக்கம்? இலங்கை மத்திய வங்கி தன்னிடம் இருக்கிற தங்கத்தையோ அல்லது US, UK பவுண்ட்ஸ் இந்த மாதிரி விடயங்களை கொண்டு வந்து ஏன் மற்ற நாட்டு மத்திய வங்கிகள்ல அல்லது உலக வங்கியில அல்லது IMF மாதிரியான சர்வதேச நிறுவனங்கள்ல வைப்பு செய்யுது? ஏன் அந்த வெளிநாட்டு நாணய ஒதுக்க பேணுது, கையிருப்பை ஏன் பேணுது பார்ப்போம். அப்ப முதலாவது சர்வதேச வர்த்தக செலவு. அப்ப எல்லா நாடுமே சர்வதேச ரீதியாக சில கொடுக்கல் வாங்கல்கள் என்ன செய்யுது, மேற்கொள்ளுது. அந்த சர்வதேச கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வதற்காக அந்த நாடுகளுக்கு என்ன தேவை? காசு தேவை. அப்ப எங்களோட நாட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை என்ன செய்யலாம்? இறக்குமதி செய்யலாம். இப்ப நாட்டில் இருக்கிற வணிகங்கள் இறக்குமதி செய்யும், அதுக்கும் இந்த காசுக்கும் சம்மந்தம் இல்லை. இலங்கை அரசாங்கம் தண்டை தேவைக்கு இறக்குமதி செய்யும், அதுக்கு என்ன தேவை? காசு தேவை. அல்லது இலங்கை அரசாங்கம் எல்லாத்தையும் கடன் வாங்கி கடன் வாங்கி வச்சு அந்த கடன் தொகைகளை செலுத்தணும், அதுக்கு வட்டி தொகையை செலுத்தணும்னா என்ன தேவை? காசு தேவை. அதுவும் என்ன காசா? இலங்கை காசை கொடுக்கணும்னா வாங்குவாங்க. அப்ப என்ன காசு அதமா வாங்க? ஒன்று தங்கமா வாங்குவாங்க, தங்கமா நாங்கள் கொடுக்க மாட்டோம். அல்லது வெளிநாட்டு காசா. சரியா? ரைட். ரெண்டாவது ரூபாய் மதிப்பை நிலைநாட்ட. அப்ப நாங்க நிறைய தங்கம் வச்சிருந்தா எங்களோட நாட்டு காசு பெறுமதி என்ன செய்யும்? அதிகரிச்சு கொண்டு போகும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சு போடியும் பரவாயில்ல,
இருக்கிற மாதிரியே இருக்கு. சரியா? எங்களுக்கு நிறைய தங்கம் இருக்கு, அது நிறைய வெளிநாட்டு காசு இருக்குன்னா அவன் நாங்கள் சர்வதேச இடத்துல எப்படி இருக்கோம், சாதகமான நிலையில இருக்கும். எங்களோட காசுக்கு என்ன இருக்கும், பெறுமதி இருக்கும். பிள்ளைங்கள் அடுத்தது நாட்டின் நம்பகத்தன்மையை காட்ட. அப்ப எங்க நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை, பொருளாதாரம் என்ன செய்ய போகுது, வளர்ந்து கொண்டு போகுதுன்றா அப்ப எங்களுக்கு நிறைய வெளிநாட்டு காசு இருக்கு. அப்ப நாங்க நிறைய வெளிநாட்டு காசு கொண்டு வைப்பு செய்து வச்சிருந்தோம்னா, அல்லது நாங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு உலக வங்கியில் வைப்பு செய்து வச்சிருந்தோம்னாலும் எங்கள் நாடு மீது இருக்கிற நம்பிக்கை என்ன செய்யும், அதிகம். சிம்பிள். அப்ப மற்ற நாடுகள் எங்களோட என்ன செய்யும், ஏற்றுமதி இறக்குமதிக்கு உடன்பட்டு வரும். எங்களோட காசு இல்லைன்னா வர மாட்டாங்க. இப்ப நாங்க இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சியில எங்களது ஏன் பெட்ரோல் வர மாட்டோம், இலங்கை அரசாங்கத்து மேல யாருக்குமே என்ன இல்லை, நம்பிக்கை. அப்படி நடக்காது. அடுத்தது அவசர கால வெளிநாட்டு பண தேவைகளை நிறைவு செய்யும். இந்த 3 சந்தர்ப்பம் தவிர்த்து வேறொரு அவசர தேவைக்கு எங்களுக்கு வெளிநாட்டு காசு தேவைப்பட்டா அதை நிறைவு செய்யும். இதுக்காக எல்லாம் இலங்கை மத்திய வங்கி உலக வங்கியில வந்து என்னத்தை போட்டு வச்சிருக்கோம், காசை போட்டு வச்சிருக்கோம். அது உலக வங்கியா இருக்கலாம், IMF இருக்கலாம், அல்லது இலங்கை மத்திய வங்கி மாதிரி இருக்கிற இன்னொரு நாட்டினுடைய மத்திய வங்கியா இருக்கலாம். சரி, அந்த 3 இடங்கள்லயும் நாங்கள் காசை கொண்டு வச்சிருக்கோம். அப்படி உண்மையாவே நடக்குதான், ப்ராக்டிகலாக நடக்கிற விஷயம். அப்போ இப்போ இந்த இமெயில் வர 24 பேப்பர் 25 பேப்பர் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நேரடி கேள்வி வாரதெல்லாம் சரியான குறைவு. நீங்கள் தேடி படிக்கிறது தான் நிறைய இருக்குது. சரி, அதுக்காக ஒரு 5 வருஷத்துக்கு முதல் 6 வருஷத்துல இந்த பழைய சிலபஸ் புத்தகத்தில் நோட்ஸ் எல்லாம் செய்யறது பிரயோசனம் இல்லை, பாடம் வாங்கி பிரயோசனம் இல்லை. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்தா அதை என்ன செய்யணும், படிச்சு கொண்டு இருக்கும். சரி தானே? 26 இப்படி நிறைய மாறி இருக்கா, தேவையான ஃபுல்லாக மட்டுமே தான். அப்போ இதை அழிக்கிறேன். சரி, சரி கவனிக்கலாம். 23வது கேள்வியை பாருங்க. ரைட், 23வது கேள்வி. பின்வரும் அரச வருமான மூலங்களை வரைவிலக்கணப்படுத்தி அவற்றை சேகரிக்க அதிகாரம் பெற்ற நிறுவனங்களை குறிப்பிடுக. சரிதானே? அப்ப அரச வருமான மூலங்கள் கொஞ்சம் தந்திருக்கு, அது அவ்வளோத்துக்கும் வரைவிலக்கணம். அதை எந்தெந்த அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் சேகரிக்கலாம் பற்றி நீங்க சொல்ல போறீங்க. சரிதானே? அப்ப இது நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோமோ, விரைவழி கட்டணம் படிச்சிட்டோம் இல்லோ. விரைவழி கட்டணம் யார் அதாவது உள்ளூராட்சி அமைப்புகள் எழுதணும். விரைவழி இல்லை, விரைவழி கட்டணம் விரைவழி 2 முண்டு தான். அந்த விரைவழி திணைக்களை ஒன்று எழுதி விட்டாது. என்ன விரைவழி கட்டணம் என்னது, உள்ளூராட்சி அமைப்புகள். ரைட், அப்ப விரைவழி என்றா என்னது, விரைவழி என்றா என்னது ஞாபகம் விளக்கம் எழுதுங்க. ஆதனம் அல்லது சொத்து ஒன்றினை கைமாற்றுகின்ற போது, ஆதனம் அல்லது சொத்து ஒன்றினை கைமாற்றுகின்ற போது அதன் சொத்து மதிப்புக்கு அளவிடப்படும் வரி. ஆதனம் அல்லது சொத்து ஒன்றினை கைமாற்றுகின்ற போது அதன் சொத்து மதிப்புக்கு அளவிடப்படும் வரி. அதன் சொத்து மதிப்புக்கு அளவிடப்படும் வரி. சரியா? கொஞ்சம் பாருங்க. இப்ப நான் கேட்கிறவங்க சொல்லிடுவாங்க, நீங்க ஒரு காணி ஒன்று ஒரு நிறுவனம் ஒன்று, நீங்க ஒரு நிறுவனம் ஒன்று காணி ஒன்றை வாங்குது, சும்மா வச்சுக்கொள்ளும் 1000 ரூபாய் அந்த காணியை வாங்கிடு. சரிதானே? கொள்ளணும். சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த 1000 ரூபாய் காணியை 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யறோம். சரிதானே? 1000 ரூபாய் காணியை 2000 ரூபாய்க்கு என்ன செய்யறோம், விற்பனை செய்யறோம். சரிதானே? இப்ப எங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்து, வாங்கினது எவ்வளவு 1000, விற்கிறது எவ்வளவுக்கு 2000. அப்ப லாபம் எவ்வளவு, லாபம் எவ்வளவு 1000. இந்த லாபத்துக்கு செலுத்த வேண்டிய வரி என்னது, சொல்லுங்க, படிச்சுட்டோம். என்னது, மூலதன ஆதாய வரி. மூலதன ஆதாய வரி. இந்த லாபத்துக்கு செலுத்துற வரி மூலதன ஆதாய வரி. நாங்க அதை பற்றி படிச்சுருக்கோம் இல்ல, நாங்க படிக்கிறது எதை பற்றி, விரை வரியை பற்றி. அப்ப பாருங்க, இது என்ன விலைக்கு விற்கிறோம், 2000.
இந்த பெறுமதிக்கு நாங்கள் ஒரு வரி செலுத்தணும். ரைட், எந்த பெறுமதி? நாங்கள் விற்பனை செய்கிற ஒரு பெறுமதி 1000 ரூபாய்க்கு வாங்கினா விற்பனை செய்கிற பெறுமதி. இது கட்டுறது விற்பனை செய்த பெறுமதிக்கா? இல்லை, என்னதுக்கு? லாபத்துக்கு. இது விற்பனை செய்கிற அந்த சொத்துங்களுடைய பெறுமதிக்கு செலுத்துகிற வரியை நாங்கள் சொல்லுவோம் இறைவரி கட்டணம். வரிதான், நாங்கள் இறைவரி கட்டணம்னு சொல்லுவோம். ரைட், இதை செலுத்துறது யார்? எங்க நாங்கள் இதை செலுத்துவோம்? உள்ளூராட்சி சபையில். அப்போ அந்த காணி அந்த காணி எந்த ஒரு ஏதோ ஒரு உள்ளூராட்சி சபைக்குள்ள தான் வரும். அப்போ அந்த காணி அமைந்துள்ள உள்ளூராட்சி சபைக்குள்ள கட்டணும். அப்போ நாங்கள் எங்களை இந்த இடத்துல கட்டுவோம், இந்த இடத்துக்கு ஒரு காணி வைக்கிறோம்னா இங்கே கட்டுவோம். இந்த உள்ளூராட்சி சபையில் இருக்கிறது தான் கட்டுவோம். எந்த இதுக்குள்ள வருது? என்ன பிரதேச சபைக்குள்ள வருது? கலச்சி பிரதேச சபைக்குள்ள வரும். இல்லைங்களா? அப்படி கட்டுற வழி தான் என்னது? இறைவரி கட்டணம். தேவையான மாற்றம் மூலதன ஆதாய வரி, இறைவரி கட்டணம். சரிதான், சென்னம் வேற வேற, சென்னம் ஒன்று இல்லை. இது லாபத்துக்கு செலுத்துறது, இது விற்பனை பெறுமதிக்கு செலுத்துறது. சரிதானே? அவைகளே படிச்சிருக்காங்க. சரியா? அடுத்த பாருங்க, விசா கட்டணம். அது உங்களுக்கு உலகம் தெரியும், அறிய கொள்ளணும். ஒரு நாட்டினுள் பிரவேசிக்க அல்லது அந்நாட்டில் சில நேரம் தங்குவதற்கான அனுமதியினை பெறுவதற்கு, அந்நாட்டில் சில நேரம் தங்குவதற்கான அனுமதியினை பெறுவதற்கு செலுத்தப்படும் கட்டணம் ஆகும். குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். இது கட்டுற இடம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். உங்களுக்கு விசாரணை என்னன்னு தெரியுமா? வெளிநாட்டுக்கு போய் கட்டுறது. சரிதானே? அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு நாங்கள் அந்த பணத்தை செலுத்தோம். பின்வருவனவற்றில் இலங்கை அரசினால் மிக அண்மையில் மறுசீரமைக்கப்பட்ட உள்நாட்டு கடன் வகை யாது? திரைசேரி முறைகள். ரைட், இது பழைய கேள்வி, 2023. இனி இது கேள்வியில வராது. ரைட், இந்த வருஷம் ஏதாவது மாறும். 26ல அல்லது 25ல போன வருஷம் மாறி இருக்குமല്ലോ, அதுகள்லாம் கேள்வியில வரப்போகுது. ரைட், இனி கேள்வியில வராது. சரிதானே? அதனால நான் அந்த அப்டேட் அந்த வருஷம் வந்த புது விஷயம் நாங்கள் அதை பார்க்குறோம், அவ்வளோதான். சரிதானே? அப்போ விடத்திரை செய்தி முடிக்கும். சரிதானே? இதுல என்ன மாறி இருக்குண்டா அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 2023ஆம் ஆண்டு என்ன மாறி இருக்குண்டா கவனிங்க. அப்போ திரைசேரி முறிகள் முதல் எவ்வளோ இருந்தது? 10ல இருந்து 30 வருஷங்களாக. இப்போ எப்படி மாறி இருக்கு? 3ல இருந்து 30 வருடங்களாக மாறி இருக்கு. ரைட், திரைசேரி முறிகள். சரிதானே? ரைட், அடுத்தது ஓகே, மெயினான ஒரு செக்ஷன் ஃபுல்லாக ஃபஸ்ட் கவனிங்க, பேருந்து எழுதணும். சரிதானே? அடுத்த மெயினான ஒரு அப்டேட் வந்துருக்க ஏரியா தான். ரைட், அப்போ கேள்வியை பார்ப்போம். 2 விஷயங்கள் இங்கே இருக்கு, 2ம் முரட்டத்தனமாக குழப்போம். சரிதானே? விற்பனை புரள்வு வரி. இது 2024 கேள்வியில் வந்து அப்டேட்டாக நாங்கள் கொடுத்து இப்போ 2வது திருப்பி எங்கவும் வந்துட்டுது. 2025ஆம் ஆண்டு கேள்வியில் வந்துட்டுது. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இதுக்கு ஒருத்தருக்குமே ஃபுல்லான விளக்கம் தெரியாது. ரைட், அப்போ முதல் தடவை நான் உங்களுக்கு நீட்டாக சொல்லித்தரேன், வழியாக கவனிங்க. 2ம் வேறு வரேன். சரிதானே? என்னன்னு சொல்ல பாருங்க. விற்பனை பொருள் வரின்ற ஒரு விஷயம் இருக்கு. 2வது பெறுமதி சேர் வரின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல நீங்க எது ஏற்கனவே கேள்விப்பட்டது? பெறுமதி சேர் வரி. சரிதானே? பெறுமதி சேர் வரிக்கு என்ன பேர்? 2025 பட்ஜெட் காலத்துக்கு நாங்கள் விற்பனை பொருள் வரி என்ன அதுக்கு வேலைகள் எல்லாம் கொடுத்து சொல்லி கொடுத்தாச்சு. சரிதானே? அது 2025ல என்னத்துக்கு வந்துட்டுது? பார்ட் 1ல வந்துட்டு கேள்வி, பார்ட் 1ல. சரிதானே? அப்போ இனி வராது. எதுல? பெறுமதி சேர் வரியில வர வாய்ப்பு. ஆனால் இப்போ வரைக்குமே இது 2க்கும் வேறுபாடு என்பதற்கும் தெரியாது. அதாவது நான் சொல்றது 2025 7வது கேள்வியாக இருக்கு. அதே மாதிரி கேள்வி இனி வராது. ஆனால் நான் சொல்றேன் இப்போ சொல்ல போற ஒரு விஷயம் ஒரு அதை வச்சு நீ என்ன வரும்
கேள்வி வரும். அப்ப உங்களுக்கு தெரியுமா பெறுமதி சேர் வரைக்கும் விற்பனை பொருள் வரைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அப்ப பாருங்க, நான் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இப்ப சொல்ல போறதும் சரியான பாருங்க. சரிதானே? அப்ப பெறுமதி சேர் வரி என்னது? ஒரு குறிப்பிட்ட பொருளை நாங்க உற்பத்தி செய்வோம். அப்படி உற்பத்தி செய்யக்குள்ள அதுக்கு நாங்க பெறுமதி சேர்ப்போம். சரிதானே? இப்படி பெறுமதி சேர்க்கிற அந்த அமௌண்ட்டுக்கு விதிக்கப்படுற வரி தான் என்னது? பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. அப்ப ஒரு பொருளுக்கு உள்ளீடு செயல்முறை அல்லது பெறுமதி சேர்த்தல் வெளியீடு வரும். அப்ப அந்த பொருள் இந்த உள்ளீட்டு பெறுமதி வந்து நாங்க சொல்லிக் கொள்வோம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு 1000 அல்லது 100, அதுக்கு 400 ரூபாய் பெறுமதி சேர்க்கணும். இப்ப வெளியீட்டு பெறுமதி எவ்வளவு? 500. இப்ப இந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வழி எந்த பெறுமதிக்கு அறவிடப்படும்? இந்த 500 என்ற பெறுமதிக்கு அறவிடப்பட்டால் அதுக்கு பேர் என்னது? பெறுமதி சேர்க்க 400 என்ற பெறுமதிக்கு அதுக்கு என்ன பேர்? பெறுமதி சேர்க்கப்பட்ட வழி. இந்த 400 என்ற பெறுமதிக்கு என்ன பேர்? கூட்டப்பட்ட பெறுமதி அல்லது சேர்க்கப்பட்ட பெறுமதின்னு சொல்லுவோம். ரைட்? இந்த கூட்டப்பட்ட பெறுமதி அல்லது சேர்க்கப்பட்ட பெறுமதிக்கு 2023ஆம் ஆண்டு பார்ட் 1ல புது வரைவிலக்கணம், பார்ட் 2ல புது வரைவிலக்கணம் தந்துட்டோம். ரைட்? ஏற்கனவே வரைவிலக்கணம் நாங்கள் படிச்சிருக்கோம். அதை தவிர்த்து புது வரைவிலக்கணம் நல்ல வரைவிலக்கணம் தந்துட்டோம். சரிதானே? ரைட்? இப்ப இந்த வரிக்கு பேர் தான் என்னது? பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. அதைத்தான் நாங்கள் ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம்? பேக் வேல்யூன்னு சொல்லுவோம். வேல்யூ ஆடட் டேக்ஸ். ரைட்? இப்ப இது ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட்? இப்போ ஒரு புது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வரப்போகுது. இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க இப்போ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், 2026ஆம் ஆண்டுக்கு முன் ரைட் இலங்கையில 60 மில்லியனுக்கு மேல வருமானம் உழைக்கிற அனைத்து நிறுவனங்களுமே கட்டாயம் என்ன வரி செலுத்தும்? வேட் வரி செலுத்தும். அப்ப 60 மில்லியன் உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு சிம்பிளா விளங்குனா 6 கோடி. 6 கோடி ரூபாய்க்கு மேல வருட வருமானம் உழைக்கிற அனைத்து நிறுவனங்களும் என்ன வரிக்கு பதிவு செய்யப்படும்? வேட் வரிக்கு பதிவு செய்யப்படும். உங்களுக்கு ஒரு வருஷம் வருமானம், லாபம் இல்லை, வருமானம் எவ்வளவு வருது? 6 கோடி. சிம்பிளா சொன்னா 60 மில்லியன், 600 லட்சம். அப்ப 600 லட்சம் நீங்க உழைக்கிறீங்கன்னா எவ்வளவு காலம் என்ன செய்ய கொண்டு போனீங்க? வரி செலுத்தி கொண்டு இருக்கணும். அப்ப நிறைய பேர் அதை தாண்டி என்ன செய்ய மாட்டோம்? செலுத்த மாட்டோம், உழைக்க மாட்டோம். முதல்ல லட்சம் வரி செலுத்தும். நீங்க ஒரு நிறுவனமா, உற்பத்தி நிறுவனமா இருந்தா சரிதானே? 2026ஆம் ஆண்டு இந்த 60 மில்லியன் மாற்றப்பட போகுது 36 மில்லியன் என்ற அமௌண்ட். அப்ப இனிமேல் நீங்கள் 360 லட்சம் உழைச்சாலே வருஷத்துக்கு நீங்க என்ன செலுத்த வேண்டி வரப்போகுது? வேட் வரி செலுத்த போகுது. கட்டாயம் எல்லாருமே செலுத்தும். இப்ப 60 மில்லியன் அறிக்கைக்குள்ள நிறைய கம்பெனி வரி செலுத்த வேண்டி வந்திருக்காது. ஏன்னா அவையோட வருமானம் இதுக்கு குறைவா இருந்திருக்கும். 60 மில்லியனுக்கு குறைவு. இனி என்ன செய்ய போயிடும்? 36 மில்லியன் அந்த நிறைய பேர் வரி செலுத்த போயிடும். ரைட்? அப்ப இந்த வேட் வரியில இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு, வரப்போகுது. சரிதானே? கன்ஃபார்மா வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. ரைட்? அப்ப 36 மில்லியன் வரி இந்த அமௌண்ட் இருக்குல்ல, 36 மில்லியன் 60 மில்லியன் என்ற அமௌண்ட், இதை சொல்றது நல்ல பேர் இருக்கு, குறைந்த அளவான சொல்லுவோம், குறைந்தபட்ச வருமான வரம்புன்னு சொல்லி இந்த 60 மில்லியன் முதல் இருந்ததோ இதுக்கு என்னவே குறைந்தபட்ச வருமான வரம்பு. இதுதான் இந்த 60 மில்லியன். அதாவது குறைந்தபட்சம் எவ்வளவுக்கு மேல? 60 மில்லியனுக்கு மேல ஒரு கம்பெனி வருமானமாக உழைச்சால் அந்த கம்பெனி என்ன செலுத்தணும்? வேட் வரி செலுத்தி இருக்கணும். இதுக்கு முதல் இனி குறைந்தபட்ச அந்த வருமான வரம்பு எவ்வளவு குறைக்கப்பட்டிருக்கு? 36 மில்லியனாக குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப இனிமேல் 36 மில்லியனுக்கு மேல வருமானம் உழைக்கிற அனைத்து நிறுவனங்களும் என்ன செலுத்த வேண்டும்? வேட் வரி செலுத்த வேண்டும். இதுதான் இந்த முதலாவது விஷயம். இப்ப அப்ப 36 மில்லியனோட குறைஞ்ச வருமானம் உழைக்கிறார்களும் இருக்கணும். ஒரு வருஷ வருமானம் அவ்வளவு 36 மில்லியன் எவ்வளவு குறைஞ்ச வருமானம் உழைக்கிறார்கள். அவை எல்லாரும் இனி என்ன வரி செலுத்தணும்? இதுக்கு பதிலா விற்பனை புறவு வரி செலுத்தும். அப்ப வரி செலுத்தாம யாருமே தப்பிக்க முடியாது. ரைட்? அப்ப வேட் வரி வீதம் இப்ப எவ்வளவா இருக்கு? வீதம் தெரியும், 18. சரிதான்? இது நான் 2 அல்லது 3 வீதம் மாதிரி பண்ணிருக்கேன். அப்ப ஒப்பிடளவு குறைவு தான். ஆனா நீ என்ன செய்யணும்? செலுத்தும். அதான் இங்க சட்டம். அப்ப இந்த விற்பனை பொருள் வரைக்கும் நாங்க இங்க என்ன படிப்போம்? இதுக்கு வரைவிலக்கணம் ஏற்கனவே தந்திருக்குது. வரைவிலக்கணம்
அதோட விஷயம் என்னென்ன இருக்குது, இந்த குறைஞ்சபட்ச வருமான வரம்பு என்ன, இந்த வரி யாரெல்லாம் நீ செலுத்த வேண்டி வரப்போகுது, இதெல்லாம் படிக்கும். வெளியே கொள்வோம். முதலாவது வரி என்ன கேட்டிருக்கு, விற்பனை பொருள் வரி என்பதை வரைவிலக்கணப்படுத்துது. சரிதானே? அப்போ 2025 பேட்ச் அப்டேட்டுக்கு இருக்கு. நீங்கள் 26 பேட்ச் நீங்களும் இது என்ன செய்ய வேண்டியிருக்கும், படிச்சுட்டு தான் போக வேண்டியிருக்கும். எழுதுங்க. மொத்த சில்லறை வியாபாரத்தின் இங்க பாருங்க, இப்படி செய்யணும். நோட்ஸை ரெண்டா பிரிச்சுட்டு விற்பனை பொருள் வரிக்கு பொறுமதி செய்த வரிக்கு ரெண்டா பிரிச்சுட்டு எதுக்குள்ள எழுதுங்க, விற்பனை பொருள் வரியின் வரை விளக்கணத்துக்குள்ள எழுதுங்க. மொத்த சில்லறை வியாபாரத்தின் விற்பனைகள் இறக்குமதிகளின் சேர்க்கப்பட்ட பெறுமதிகள் மீது விதிக்கப்படும் வரி. இறக்குமதிகளின் சேர்க்கப்பட்ட பெறுமதிகள் மீது விதிக்கப்படும் வரி. இறக்குமதிகளின் சேர்க்கப்பட்ட பெறுமதிகளின் மீது விதிக்கப்படும் வரி. அப்ப ஆண்டு வருமானம் எவ்வளவு குறைவாக இருக்கணும், 36 மில்லியனுக்கு குறைவாக இருந்தால் என்ன செலுத்தணும், விற்பனை பொருள் வரி செலுத்தணும். அப்ப அதே மாதிரி நிறுவனம் ஆண்டு வருமானம் 36 மில்லியனுக்கு குறைவாக காணப்படும் வணிகங்கள் செலுத்த வேண்டிய வரி. சரியா? அடுத்தது பெருமை சேர்வரிக்கு என்ன வேலை பார்த்து எழுதிக்கொள்ளுவோம். ரைட், நான் சொல்றேன். பொருட்கள் சேவைகளின் மீது சேர்க்கப்பட்ட பெறுமானத்திற்கு அறவிடப்படும் வரி பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாகும். குறைந்தபட்ச வருமான வரம்பு 36 மில்லியனுக்கு அதிகமான வணிகங்கள் செலுத்துகின்ற வரி. குறைந்தபட்ச வருமான வரம்பு 36 மில்லியனுக்கு அதிகமாக உழைக்கின்ற நிறுவனங்கள் செலுத்தும் வரி. குறைந்தபட்ச வருமான வரம்பு 36 மில்லியனுக்கு அதிகமாக உழைக்கின்ற நிறுவனங்கள் செலுத்தும் வரி. சரி, 36 மில்லியனுக்கு மேலே தான் பேட் வரியும், 36 மில்லியனுக்கு குறைவான நீங்க என்ன வரி செலுத்துவீங்க, நீ விற்பனை பொருள் வரியும் செலுத்துவீங்க. அப்ப இதில் சிறு வணிகங்கள் மொத்த வியாபாரங்கள் மீது விதிக்கப்படுற வரியா இருக்கும். சரிதானே? சிறு வணிகங்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் மீது விதிக்கப்படுற வரியாகும். இது பெரிய கம்பெனிகள் மீது விதிக்கப்படுற வரியாகவும் இருக்குமா? ரைட், சும்மா விளக்கத்துக்கு சொல்லுங்க. ரைட், அப்ப இந்த குறைந்தபட்ச வருமான வரம்புன்ற வார்த்தை நோட் பண்ணி வச்சிங்களா? குறைந்தபட்ச வருமான வரம்பு சில கட்டுப்பாடுகளை மாதிரியா குறைந்தபட்ச வருமான வரம்பு மத்திய சூழல் அதிகார சபையிடமிருந்து 26வது கேள்வி. இலங்கை மத்திய சூழல் அதிகார சபையிடமிருந்து சூழல் பாதுகாப்பு உரிமத்தை EPL பெற்றுக்கொள்வதன் மூலம் வணிகம் ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் என்றே தரும். சரியா? அப்ப சொல்லுங்க, இந்த மத்திய சூழல் அதிகார சபை எங்க வருது? நுகர்வோர்
பாதுகாப்புக்குள்ள நுகர்வோரை பாதுகாக்கும் அமைப்புகள் சரிதானே. ஆனால் நோட்ஸ் இல்லை ஒன்றாவோட ரைட். ஏன்னா நாங்கள் டீச்சர்ஸ் கைட் 2 தான் நுகர்வோர் அலுவலக அதிகார சபையும் தரக்கட்டளை நிறுவனம் ரைட். ஆனால் மத்திய சுழல் அதிகார சபையை பற்றி இது வாரம் 2வது கல்வி சரிதானே புது சிலபஸ். ஸோ நாங்கள் அதை பற்றி ஃபுல்லாக படிக்கணும் இல்லோ. அப்போ முதலாவது எழுதுங்க இந்த கேள்விக்கான விட ரைட் பாஸ் பேப்பரில் இருக்குது நான் எழுதி கொள்வோம். சூழல் பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கல். சூழல் பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கல். சூழல் பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கல். இரண்டாவது சூழல் மாசை கட்டுப்படுத்த தொழில்நுட்ப வழிகாட்டலை பெறல். சூழல் மாசை கட்டுப்படுத்த தொழில்நுட்ப வழிகாட்டலை பெறல். மூன்றாவது பசுமை உற்பத்திகள் மூலமாக சர்வதேச சந்தையில் போட்டியிட முடிதல். பசுமை உற்பத்திகள் மூலமாக சர்வதேச சந்தையில் போட்டியிட முடிதல். சூழல் நேய அணுகுமுறை ஊடாக சூழலுக்கு புகை வெளியிடுதலை கட்டுப்படுத்தல். சூழல் நேய அணுகுமுறை ஊடாக சூழலுக்கு புகை வெளியிடுதலை கட்டுப்படுத்தல். தொழிற்சாலை கழிவுகள் மூலம் ஏற்படும் சூழல் பாதிப்புகளை குறைத்தல். தொழிற்சாலை கழிவுகள் மூலம் ஏற்படும் சூழல் பாதிப்புகளை குறைத்தல். சரியா. மத்திய சுற்றாடல் அதிகார சபை தரக்கட்டளை நிறுவனத்துக்கெல்லாம் சட்டம் பார்த்துறாங்க. அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை நுகர்வோர் அலுவலக அதிகார சபைக்கும் தரக்கட்டளை நிறுவனத்துக்கு அதே மாதிரி மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கும் சட்டம் எழுதுங்க. 1980ஆம் ஆண்டு 47ஆம் இலக்க தேசிய சுற்றாடல் சட்டம். அந்த கீழே பாக்ஸ் விட்டுருக்கிறது அதுக்கு தானே. 1980ஆம் ஆண்டு 47ஆம் இலக்க தேசிய சுற்றாடல் சட்டம். 1980ஆம் ஆண்டு 47ஆம் இலக்க தேசிய சுற்றாடல் சட்டம். சரிதானே. நாங்கள் இப்ப கருமம் எழுதி வச்சிருக்கிறது நாங்கள் அனுகூலம் எழுதி வச்சிருக்கிறது சூழல் மத்திய சுற்றாடல் அதிகார சபையில இருக்கிற அந்த உரிமத்தை பெறதால். அப்ப தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த உரிமத்தை நீங்க பெறணும். எங்க போய் பெறணும்? மத்திய சுற்றாடல் அதிகார சபையில அந்த உரிமத்தை பெறணும். அதை பெறுவதால் என்ன அனுகூலம் தான் எழுதியிருக்கிறோம். ஆனா மத்திய சுற்றாடல் அதிகார சபையில கர்மங்கள் என்ன எழுதியிருக்கிறோமோ இல்லை. ஆனா தரக்கட்டளை நிறுவனத்துக்கு கர்மம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி நுகர்வோர் அலுவலக அதிகார சபை கர்மம் இருக்கா இல்லையா? அப்ப இதுக்கும் கர்மம் எழுதத்தானே வரும். ரைட், எழுதுங்க. முதலாவது சூழல் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. மெயின் சூழல் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. சூழல் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. பொதுமக்களுக்கு கல்வி மற்றும் விழிப்புணர்வு வழங்குதல். பொதுமக்களுக்கு கல்வி மற்றும் விழிப்புணர்வு வழங்குதல். சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை வழங்குதல். சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை வழங்குதல். சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை வழங்குதல். சுற்றாடல்
தாக்கங்கள் தொடர்பான மதிப்பீடை நடாத்துதல். சுற்றாடல் தாக்கங்கள் தொடர்பான மதிப்பீடை நடாத்துதல். சரியா? ஆய்வுகள் மற்றும் பரிசோதனைகளை நடாத்துதல். ஆய்வுகள் மற்றும் பரிசோதனைகளை நடாத்துதல். ஆய்வுகள் மற்றும் பரிசோதனைகளை நடாத்துதல். கடைசி சுற்றாடல் கொள்கைகள் மற்றும் தர நியமங்களை பரிந்துரை செய்தல். சுற்றாடல் கொள்கைகள் மற்றும் தர நியமங்களை பரிந்துரை செய்தல். சுற்றாடல் கொள்கைகள் மற்றும் தர நியமங்களை பரிந்துரை செய்தல். பரிந்துரை செய்தல். சரியா? விளங்கப்படுத்துறேன், கவனிங்க. இதுல ஒன்றை படிய கணக்கு சொல்லுவாங்க. சுற்றாடல் பாதுகாப்பு உரிமம் EPL கருமத்துல ஒன்று. சரிதானே? அது விளங்கப்படுத்தியாச்சு. ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நீங்க கட்டாயம் ஒரு தொழிற்சாலை என்ன பெறணும்? EPL பெறணும். சரிதானே? அடுத்து என்ன சொல்லியிருக்கு? சூழல் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. அப்ப தொழிற்சாலைகளுடைய நடவடிக்கையால் சூழல் மாசடைவதை தடுக்கிறது, அதை கட்டுப்படுத்துறது. சரியா? பொதுமக்களுக்கு கல்வி மற்றும் விழிப்புணர்வு வழங்குதல். ரைட்? அப்ப எதை பற்றிய கல்வி? சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான கல்வி, சூழல் மாசடைவு தொடர்பான கல்வி மற்றும் விழிப்புணர்வுகளை வழங்குதல். ரைட்? சுற்றாடல் தாக்கங்களை மதிப்பீடு செய்வது. அப்ப தொழிற்சாலைகளுடைய நடவடிக்கையால் சுற்றாடல் எவ்வளவு தாக்கம் இருக்கு, சுற்றாடல்ல சூழல்ல என்னென்ன மாசுகள் இடம்பெற்றிருக்கின்றதை மதிப்பீடு செய்வது. ஆய்வுகள் மற்றும் பரிசோதனைகள். அப்ப நேரடியாக தொழிற்சாலைக்கு போய் அதை ஆய்வு செய்வது மற்றும் அது தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்வது. சுற்றாடல் கொள்கைகள் மற்றும் சுற்றாடல் தொடர்பான தர நியமங்களை பரிந்துரை செய்வது யாருக்கு? அந்த தொழிற்சாலை நடத்துகிற வணிகங்களுக்கு. ரைட்? இவ்வளவு செயற்பாடு மாற்ற மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் செயற்பாடு. அப்ப ஏற்கனவே EPL கேள்வி வந்துட்டது, திருப்பி வராது. ஒன்று சுற்றாடல் தொடர்பான மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சட்டம் சம்பந்தமாகவோ அல்லது அதன் கருமங்கள் சம்பந்தமாக தான் என்ன வரலாம்? கேள்விகள் வரலாம். சரிதானே? அப்ப எழுதி வச்சாச்சு. சரி, ரைட். அடுத்தது 27வது கேள்வி. மாக்குடி நீங்கள் ரீடிங் தானே இது? ரைட். அப்போ எக்கனாமிக்ஸ் லேபிள் நினைக்கிறேன் இது. ரைட். பார்ப்போம் கேள்வி. 27வது கேள்வி. இலங்கை ரூபாயின் பெறுமதியானது ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக என்ன அடையலாம்? வீழ்ச்சி அடையுது. செல்கையில் இலங்கையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அளவுகளில் அது ஏற்படுத்தும் பொதுவான தாக்கத்தினை எடுத்துக்காட்டும் சரியான விடையை தெரிவு செய்க. சரிதானே? அப்ப ஏற்கனவே இதை செய்யக்கூடிய என்ன செய்திருப்பீங்க? செய்திருப்பீங்க. சரிதானே? சரி, கவனிங்க. இந்த இலங்கையில ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விஷயங்கள், ஏற்றுமதி சம்பந்தமான விடயங்கள் கேள்வி வந்தா குழம்பாம செய்யணும்டா. நான் சொல்ற அந்த வார்த்தைகளை கவனிங்க, வேர்ட்ஸை கவனிங்க. சரிதானே? அப்போ குறையும் கூடுமன்றதை அந்த வழியில் கவனிங்க. பாருங்க, இலங்கை ரூபாவின் பெறுமதி 200 ரூபாவா இருக்கிற டைம்ல அமெரிக்கா காசு எங்களுக்கு எவ்வளவு தருவார்? $1 தருவார். அப்ப நீங்க இப்படி யோசிக்கணும். நீங்கள் உங்களோட வெளிநாடு சொந்தக்காரர்களாக தந்துட்டு போறார், $1 அமெரிக்காவிலிருந்து தந்துட்டு போறார். அதை கொண்டு நீங்கள் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா அல்லது கொஞ்சம் மணி எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 200 ரூபா தரும். சரிதானே? இலங்கை ரூபாவின் பெறுமதி குறைவடைதண்டா நீங்க நெக்க கூடாது. 100 ரூபாய்க்கு எவ்வளவு மாறுதுண்டு? $1க்கு 100 ரூபாவா மாறுதுன்னு நெக்க கூடாது. அதை என்னன்னு சொல்றேன், பெறுமதி குறைவடைது சொல்றேன். இதை சொல்றது பெறுமதி அதிகரித்தல்னு சொல்றது. இது என்னன்னு சொல்றேன், பெறுமதி குறைவடைதல்னு சொல்றேன். இத பெறுமதி குறைவடைதல்னு சொல்றேன். இதை சொல்றது பெறுமதி அதிகரித்தல் என்று சொல்றோம். சரிதானே? இலங்கை ரூபாவின் பெறுமதி குறைவடைது அல்லது இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைதுன்னு சொன்னா நாங்கள் வளமையா 200 ரூபா கொடுத்து கொண்டு வந்த நாங்கள் இனி $1க்கு பதிலா எவ்வளவு வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டி வரப்போகுது?
300 ரூபாய் கொடுக்க வேண்டி வரப்போகுது. இப்படி வாரதான் சொல்றது என்னது? பெறுமதி குறைவடைதல். அப்ப பெறுமதி குறைவடைகிறா யோசிக்காத நம்பரை பார்த்துட்டு பெறுமதி குறைவடைகிறா 200 ரூபாய் இலங்கை காசு பெறுமதி எப்படி மாறுது? 100 ரூபா மாறுதுன்னு யோசிக்க கூடாது. இலங்கை காசுக்கு அமெரிக்காவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது முதல் எவ்வளவு? 200 ரூபா. இனி நாங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டி வரப்போகுது? 300 ரூபா. ஆனா 1 ரூபா தான் நான் தரேன். அப்படி 1 ரூபாய்க்கு நாங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டி வருது? 300 ரூபா கொடுக்க வேண்டி வருது. அதைத்தான் சொல்றது என்னண்டு பெறுமதி குறைவடைதல்னு சொல்றது. அப்ப பெறுமதி குறைவடைதல்ன்றது வேற, பெறுமதி அதிகரிக்கிறது வேற. அப்ப அந்த அமௌண்ட்ல பார்க்க கூடாது, சரி, அர்த்தமா பார்க்கணும். அப்ப பெறுமதி சரியா இருக்கக்குள்ள நீங்க $1 காசை கொண்டே நான் கடையில கொடுத்தீங்கன்னா அல்லது மணி எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தருவேன்? 200 ரூபா தருவேன். எங்க நாட்டு காசு பெறுமதி வீழ்ச்சி அடைந்தா அல்லது பெறுமதி குறைவடைந்தா நீங்க அதே $1 கொண்டே கொடுத்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு தரணும்? 300 ரூபா தரணும். ஏன்னா எங்க நாடு காசு பெறுமதி என்ன செய்திருக்குது? வீழ்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவோம். இது விளங்கிட்டோம். இப்ப அமெரிக்காவில் $1 விற்கிற பொருளை எடுத்துக்கொள்வோம். அமெரிக்காவில் அந்த பொருள் விலை எவ்வளவு? $1 விற்கிற பொருள், சரிதானே? இலங்கையில 200 ரூபாவா இருக்கீங்களா? அமெரிக்க டாலர் பெறுமதி எவ்வளவு இருக்கீங்களா? 200 ரூபாவா இருக்கீங்களா? இந்த $1 விற்கிற பொருள் இலங்கைக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்? அந்த பொருளை இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யறோம்னா $1 விற்கிற அந்த பொருளை வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு நாடு காசு கொடுக்கணும்? 200 ரூபாய் கொடுக்கணும். இது எவ்வளவு நார்மலா இருக்கு? 200 ரூபாய் கொடுக்கணும். அதே எங்க நாட்டு காசு பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சிட்டது. அதே $1 விற்கிற பொருள் இலங்கை நாட்டுக்குள்ள வந்தா நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 300 ரூபாய் கொடுக்கணும். அப்ப முதல் 200 ரூபாய் கொடுத்தீங்க, இப்ப எவ்வளவு கொடுக்க வேண்டியது வந்தது? 300 ரூபாய் கொடுக்க வேண்டியது வந்தது. அப்ப இலங்கை நாட்டுல அமெரிக்க பொருளினுடைய விலை உண்மையில என்ன செய்திருக்கு? அதிகரிச்சு. ரைட். அப்ப எங்க நாட்டு காசு பெறுமதி குறைஞ்சா வெளிநாட்டு காசுக்கு நான் கொடுக்க வேண்டிய அளவு என்ன செய்திருக்கு? அதிகரிக்குது. அப்ப வெளிநாட்டுல ஒரு பொருளை இறக்குமதி செய்ய நான் கொடுக்க வேண்டிய பெறுமதி எவ்வளவா இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப எங்க நாட்டுல ஒரு பொருள் இந்த விலை அதிகம்னா நீங்க அடுத்து என்ன செய்வீங்க? கொள்வனவு செய்யற அளவு என்ன செய்வீங்க? கொள்வனவு குறைஞ்சால் இறக்குமதியும் என்ன செய்யும்? குறையும். ஏன்னா இங்க ஒரு வாங்க அப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம்? இறக்குமதியை செய்ய மாட்டோம். அப்ப இறக்குமதி என்ன செய்வோம்? குறைப்போம். எங்க நாட்டு காசு பெறுமதி அதிகரிக்கிறா. எங்க நாட்டு காசு பெறுமதி அதிகரித்தா முதல் 300 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்த இடத்துல இப்ப அதே அமெரிக்கன் டாலர் ஒன்றுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம்? 100 ரூபாய் கொடுக்க போறோம். 300 ரூபாய் கொடுக்க இருந்தாங்க, இப்ப எவ்வளவு கொடுக்குறோம்? 100 ரூபாய் கொடுக்கும். ரைட். அப்ப அதே அமெரிக்கன் $1 உள்ள பொருள் இப்ப இலங்கைக்குள்ள வந்தது இறக்குமதி செஞ்சு அதனால எங்க நாட்டு காசு எவ்வளவு கொடுத்தா காணும்? 100 ரூபாய் கொடுத்தா காணும். அப்ப அந்த பொருள் இந்த விலை இலங்கைக்குள்ள எப்படி இருக்கு? அந்த பொருள் இந்த விலை இலங்கையில எப்படி இருக்கு? முதல் 300 ரூபாய் இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? 100 ரூபாய். அப்ப விலை எப்படி இருக்கு? குறையுது. விலை குறைவண்டா கொள்வனவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். கொள்வனவு அதிகரிச்சால் இறக்குமதியும் என்ன செய்யும்? நிறைய வாங்கினா அப்ப இறக்குமதி அதிகரிக்கும். இது வாங்கிட்டோம். சரியா? இப்ப அப்படியே அமெரிக்கன் சைடு பார்ப்போம், சரிதானே? எங்க நாட்டுல ஒரு பொருள் இந்த விலை எவ்வளவா இருக்குது? 100 ரூபாவா இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இங்க நாங்க எவ்வளவு பார்த்தோம்? ஒரு பொருள் $1. அதே மாதிரி எங்க நாட்டுல ஒரு பொருள் விலை 100 ரூபான்னு வச்சுக்கொள்வோம். RS 100. இந்த பொருளை எங்க கொண்டு போறோம்? அமெரிக்காவுக்கு கொண்டு போறோம். அமெரிக்காவுக்கு என்ன செய்யறோம்? நாங்க சொல்லுவோம் ஏற்றுமதி செய்யறோம்னு சொல்லுவோம். இப்ப பார்ப்போம், எங்க நாட்டு காசு என்ன இருக்குது? அதிகரிச்சிருக்கு. இந்த டைம்ல எங்க நாட்டுல 100 ரூபாய் விற்கிற பொருளை அமெரிக்காவுக்கு கொண்டு போய்க்கல நாங்க எத்தனை பொருளை கொண்டு போவோம்? ஒரு பொருளை தான் கொண்டு போவோம். அப்ப $1 தந்தாருண்டா அதுக்கு எத்தனை பொருளை கொடுப்போம்? ஒரு பொருளை கொடுப்போம். அப்ப பாருங்க, $1 இருக்கக்குள்ள எத்தனை பொருள் கொடுப்போம்? ஒரு பொருள், சரிதானே? அதே எங்க நாட்டு காசு 200 ரூபாவா இருக்கக்குள்ள அவர் $1 தந்தாருண்டா 100 ரூபாய் பொருள் எத்தனையா கொடுப்போம்? 2 பொருளை கொடுப்போம். ரைட். அதே 300 ரூபாய் பொறுமதி நல்லா வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு.
இப்ப அவர்களுக்கு $1 தந்தாருண்டா நாங்க அதுக்கு எங்க $100 பொருள் எத்தனையை கொடுக்க வேண்டி வரப்போகுது 3 பொருளை கொடுக்க வேண்டி வரும் ரைட்டா அப்ப எங்கள் நாட்டு காசுன்ற பெறுமதி அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அவரால் எத்தனை பொருள் தான் வாங்க முடியுது ஒரு பொருள் தான் வாங்க முடியுது எங்கள் நாட்டு பெறுமதி இந்த காசுன்ற பெறுமதி குறைஞ்சிருக்கேக்குள்ள அவரால் எத்தனை பொருள் வாங்க முடியுது 3 பொருள் வாங்க முடியுது விளங்குதா அப்ப எங்கள் நாட்டு காசுன்ற பெறுமதி அதிகரிச்சிருக்கேக்குள்ள அவர் ஒரு எத்தனை பொருளை வாங்குற ஒரு பொருள் எங்கள் நாட்டு காசுன்ற பெறுமதி குறைஞ்சிருக்கே எத்தனை பொருளை வாங்குற 3 பொருள் விளங்கிட்டோ அப்ப அவர் ஒரு பொருளை வாங்க விரும்புவார் ₹1 வச்சு அதே ₹1 வச்சு 3 பொருள் வாங்க விரும்புவார் 3 பொருள் வாங்க தானே விரும்புவார் அப்ப 3 பொருள் வாங்க விரும்புற சமயத்துல அவர் இறக்குமதி செய்யற அளவு என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் அப்ப நாங்க ஏற்றுமதி செய்யற அளவு என்னவா இருக்கும் ஏற்றுமதி செய்யற அளவு என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் அப்ப இப்படி டீப்பான தாக்கம் பார்க்காம நாங்க இப்படி சிம்பிளா பார்க்கலாம் விளங்குதா அப்ப எங்கள் நாட்டு பெறுமதி காசு பெறுமதி அதிகமா இருக்கா ஒரு பொருள் தான் வாங்க முடியும் எத்தனை எவ்வளவு ரூபா பொருள் $100 பொருள் ஒன்று தான் எங்கள் நாட்டு காசு பெறுமதி குறைவா இருக்கேக்குள்ள அதே $100 பொருள் அவரால் எத்தனை வாங்க முடியுது 3 வாங்க முடியும் அப்ப அதிக அளவு பொருள் இருக்கேக்குள்ள அவள் அதிகமாக என்ன செய்வார் தன் நாட்டுல இறக்குமதி செய்வார் அப்ப எங்கள் நாட்டில் ஏற்றுமதி போற அளவு என்னவா இருக்கும் அதிகமா இருக்கும் அதே எங்கள் நாட்டு காசு பெறுமதி அதிகமா இருக்கேக்க அவர் வாங்குற அளவு கொஞ்சமா இருக்கு அதனால அவர் இறக்குமதி செய்யற அளவு என்னவா இருக்கும் இறக்குமதி செய்யற அளவு என்னவா இருக்கும் குறைவா இருக்கும் அப்ப எங்கள் நாட்டில் ஏற்றுமதி செய்யற அளவு என்னவா இருக்கும் குறைவா ரைட் அப்ப சொல்லுங்க தொடர்பு சொல்ல அப்படி சொல்லுவீங்க எங்கள் நாட்டு காசு பெறுமதி அதிகமாக இருந்தால் ஏற்றுமதி எப்படி இருக்கு குறைவா இருக்கு எங்கள் நாட்டு காசு பெறுமதி குறைவாக இருந்தால் ஏற்றுமதி எப்படி இருக்கு அதிகமா இருக்கு அப்ப என்ன தொடர்பு எதிர் தொடர்பு வச்சீங்கன்னா சரி மாறி எங்கள் நாட்டு காசு பெறுமதி எங்கள் நாட்டு காசு பெறுமதி அதிகமா இருக்கேக்குள்ள இறக்குமதி எப்படி இருக்கு அதிகமா எங்கள் நாட்டு காசு பெறுமதி குறைவா இருக்கேக்குள்ள இறக்குமதி எப்படி இருக்கு குறைவா அப்ப என்ன தொடர்பு நேர் தொடர்பு அப்ப எங்கள் நாட்டுக்குள்ள நேர் தொடர்பு வெளிநாட்டுல எதிர் தொடர்பு ஞாபகம் சரி ரைட் இவ்வளவுதான் விளக்கம் நோட் பண்ணிக்கலாம் தேவையான ரைட் ஃபுல் விஷயம் இதுக்குள்ளேயே வந்துச்சு அப்ப விட எத்தனை ஆகுது 4வது விட சரிதான் ரைட்